கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்பட்டோம். பர்க்மன் ஐயா ரொம்ப அழகாக பாட்டு படிக்கிறாரு. பைபிளில் இருக்கிற வசனம் தான் அவர் எடுத்து பாட்டு பாடுறாரு. அதனால் ஒரு மெசேஜாக அவர் நம்மளுக்கு பாட்டு மூலமாக பேசுகிறார். ஏசப்பா நம்மளுக்கு இந்த பாட்டு மூலமாக பேசுகிறாரு. நீங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். எவ்வளோ நம்ம பாடி துதிக்கிறோமோ அவ்வளோ ஜெயம் இருக்குது. ஆமேன். அந்த காலத்தில் வந்துட்டு யுத்தத்துக்கு போனோன்னா அந்த ஜனங்க ஐயோ நம்ம கொஞ்சம் ஜனம் இருக்கிறோமே, அவங்க பெரிய ஜனம் இருக்கிறவங்க, சக்தி இருக்குது, பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எல்லா வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு ஆண்டர்கிட்ட கதறும்போது அவர் சொல்கிறாரு, வெறும் நீங்கள் பாட்டு பாடுங்கோ, என்னை துதிங்கோ, ஆராதனை பண்ணும்போது அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கோ, தேவனோட புள்ளிங்கோ ஆராதனை பண்ணினே போகிறாங்களாம், பாட்டு பாடினே போடுறாங்களாம், துத்தி ஊதுகின்னு ஜல்லரை அடிச்சுக்கின்னு பாட்டு பாடினே போவாங்களாம். அப்போது ஜெயம் கிடைக்குது. எரிக்கோ கோட்டும் உழுந்து போதுங்களாம். எரிக்கோ கோட்டை கூட 7 நாள் அந்த எரிக்கோ கோட்டை சுற்றி என்ன பண்ணாங்களாம், ஒரு நாள் சுற்றி போய் ப்ரேயர் பண்ணாங்களாம். அதே போல் தான் சில காலத்தில் நானும் என்ன செய்வேன், என்னோடய சத்ருங்கோ நம்ம என்ன யுத்தம் பண்ணவும் போக மாட்டாங்க. நம்மளுக்கு வேதனை, எவ்வளோ துக்கம், வேதனை, மனசு, இது ஆறுதல் படுத்தணுன்னா அவருனால மாத்திரம் முடியும். அதனால எந்த ஜனங்களுக்கு தெரியாது. நான் அந்த எரிக்கோ கோட்டை சுற்றுற மாதிரி அவங்க இருக்கிற அந்த வாசஸ்தலத்தில் நான் 7 நாள் சுற்றுவேன். 7 நாள் உபாச ஜெபம் எடுத்துகிட்டு நான் சுற்றுவேன். ஆனால் யாருக்குமே தெரியாது. இந்த சீக்ரெட் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நீங்கள் அவரை துதிங்கோ, ப்ரேயர் பண்ணுங்கோ. நம்ம சத்ருக்கு, நமக்கு கண்ணுக்கு காண்ற சத்ரு, நம்மளுக்கு காணாத சத்ரு, ஆனால் சைத்தானு, மாந்திரிக சக்தி இருக்கும், சாத்தான் இருக்கும், ஏதோ இருக்கும், கர்த்தர் அதுலேருந்து நம்மளை விடுவிப்பார். அதனால் நீங்கள் எப்பவுமோ துதிங்க அவரை. ஒரு பாட்டு பண்ணலாம். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர், முழங்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, நான் முழங்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றே, முழங்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, உமது பார்வையிலே. யாரோட பார்வை? மனுஷரோட பார்வை கிடையாது, கர்த்தரோட பார்வையில். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான்.